உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில நாம் அதிகம் பேசிய விவகாரங்கள் அப்படின்னு பட்டியலிட்டா அதுல முன்னிலை வகிக்கும் மீனவர் விவகாரம். இந்த மீனவர் விவகாரம் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. இதை இன்றும் நாம் பேச வேண்டியிருப்பது என்பது அவலமான ஒரு விஷயம். 94 மீனவர்கள், 62 படகுகள் இன்னும் இலங்கையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தீர்வு பிறக்கப் போவது எப்போது? புதிய ஆட்சியும் வந்திருக்கிறது. மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், விடுதலை ஆகிறார்கள். ஆனால் அவர்களுடைய படகுகள் இன்னும் இருக்கின்றன. இன்னும் இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் தொடர்ந்து வாடிய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில ஒரு போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது, கச்சத்தீவில் தஞ்சம் புகும் போராட்டம். இந்த போராட்டம் இப்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருந்தாலும் அதற்கான காரணிகள், போராட்டங்களுக்கான கோரிக்கைகள் அவ்வாறே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். தமிழக மீனவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவதும், படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் சேதப்படுத்தப்படுவதும் தொடர்கதையாகி வருகின்றன. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். 55 விசைப்படகுகள் பறிமுதல் செய்துள்ள இலங்கை கடற்படை 3 விசைப்படகுகளை நடுக்கடலில் மூழ்கடித்துள்ளது. தமிழக அரசின் தொடர் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு தலையிட்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவித்தது. ஆனால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை திருப்பி வழங்க இலங்கை அரசு மறுத்துவிட்டது. இந்த நிலையில் 21ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 38 மீனவர்களையும் 9 படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்றது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கடந்த 29ஆம் தேதி அதிகாலை நாகப்பட்டினம் மீனவர்கள் 51 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அனைத்து படகுகளையும் விடுதலை செய்யவும், பாரம்பரிய கடல் பகுதியில் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரின் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் கடந்த 24ஆம் தேதி முதல் ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று குடும்பத்தோடு கண்டன ஊர்வலம் நடத்தினர். இலங்கை அரசு கைது செய்யப்பட்ட மீனவர்களை பேச்சுவார்த்தைக்கு பின் விடுவித்தாலும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை திருப்பித் தர மறுத்து வருகிறது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படகுகளை பறிமுதல் செய்வதன் மூலம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கி அவர்களை தொழிலை விட்டு விரட்டி அடிக்க திட்டமிட்டுள்ள இலங்கை அரசின் நடவடிக்கைக்கு இந்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. எந்த நிலையில் மீனவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால், கச்சத்தீவில் தஞ்சம் புகக்கூடிய போராட்டத்தை இன்று அறிவித்தார்கள். அதற்கு ஆயத்தமானார்கள். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் 10 நாட்களில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள், அவர்களுடைய படகுகள் இவையெல்லாம் மீட்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் இந்த கச்சத்தீவில் தஞ்சம் புகும் போராட்டம் மட்டும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வேலை நிறுத்தம் தொடர்கிறது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளருக்கு இது சார்ந்து அளித்த பேட்டியை முதலில் காண்போம். தமிழக மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. தங்கள் உறுதிமொழியை அளித்ததை தொடர்ந்து அவர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். தங்கள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான உறுதிமொழி மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்களுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி முழு கவனத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ராமேஸ்வரம் போன்ற கடல் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவது வேதனை தருவதாக அமைந்திருக்கின்றது. இந்த மீனவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு முயற்சிகளை திரு நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் சுஷ்மா ஸ்வராஜுடைய தலைமையிலே, வெளியுறவுத்துறை அமைச்சர் தலைமையிலே சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நம்முடைய மீனவர்கள் இலங்கை சிறையிலே வாடுவதும் 63 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதும் மீட்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மீனவ சகோதரருடைய கோரிக்கை. அது குறித்து பல அமர்வுகள் ஏற்கனவே அமர்ந்து பேசியிருக்கின்றோம். நாளை மறுநாளும் இது குறித்து நாங்கள் ஆலோசிக்க இருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு போராட்டம் என்பது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் செய்துகின்ற விஷயங்கள், இந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்
அந்த மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தால் தான் நடக்கிறது என்று நான் உணர்ந்த காரணத்தால் மரியாதைக்குரிய மீனவ சமுதாயத்தினுடைய தலைவர் அண்ணன் போஸ் அவர்களிடம் பேசி இந்த போராட்டத்தை கைவிடுங்கள், 10 நாட்களுக்குள்ளாக அவர்கள் மீட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மத்திய அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும் என்பதை நான் தெரிவித்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் பிரச்சனை குறித்து மத்திய அமைச்சரோடு பேசுவதற்கும் ஏற்பாடு நாங்கள் செய்து தருகிறோம் என்பதையும் நான் அவரிடம் கூறியிருக்கின்றேன். மத்தியில் பிஜேபி ஆட்சியில் வந்த பிறகு இந்த 60 நாட்கள் எட்டியுள்ள நிலையிலும் கூட தமிழக மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக தமிழக மீனவர்கள் தரப்பிலே இருந்து வருகிறது. அதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு என்ன மாதிரியான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறது? நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது மீனவர்களுடைய தரப்பு கோரிக்கை மட்டுமல்ல, அனைத்து தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதுதான். ஆகவே அது குறித்து பல்வேறு கூட்டங்கள் அமைச்சரவை அளவிலே பேசப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீண்ட காலமாக 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. இன்று 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. 40 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சினைக்கு 4 நாட்களுக்குள்ளாக அல்லது 60 நாட்களுக்குள்ளாக உடனடி தீர்வு காண வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருந்தாலும் கூட நடைமுறை சாத்தியம் எது என்பதை மக்கள் நன்றாக உணர்வார்கள். ஆகையினால நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களில் இறங்கியிருக்கிறது நிரந்தர தீர்வுக்காக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே பிரச்சனையில் இன்னொரு முக்கியமான விஷயமாக கச்சத்தீவு தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிக்கும் இடமாக இருந்து வருகிறது. அதற்கு போடப்பட்ட அந்த 1972ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இன்றைய போராட்டம் கூட அந்த பகுதியில் தான் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த கச்சத்தீவு உடன்படிக்கையில் மத்திய அரசு ஏதாவது மீண்டும் இந்தியாவிற்குள் அதை கொண்டு வருவதற்கான ஏதாவது நடவடிக்கைகள் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு விஷயத்திற்கு தீர்வு பற்றி நாம் யோசிக்கும் போது பல்வேறு கோணங்களில் யோசிப்போம். அப்படி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உடனடியாக கொண்டு எல்லோர் மத்தியிலும் கூறுவது சரியான ஒன்றாக இருக்க முடியாது. மற்ற நாட்டோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் காங்கிரஸ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் கூட ஆட்சி செய்தது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்க முடியும். ஆனால் இந்திய அரசாங்கம் என்று சொல்லித்தான் உலக அளவிலே அது பேசப்படும். ஆகவே இந்தியாவினுடைய மதிப்பு குறையாமல் அதே நேரத்தில் நம்முடைய மீனவர்களுடைய உரிமையை மீட்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்படும். மீனவர்களுடைய உரிமையை மீட்கும் வகையில் இந்த அரசாங்கம் செயல்படும். 10 நாட்களுக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு, அதாவது மீனவர்களை மீட்கிறதுக்கான இலங்கையில் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்திருக்கிறார். அதன் பேரில் கச்சத்தீவில் தஞ்சம் புகக்கூடிய போராட்டத்தை மீனவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டங்கள் மற்ற வடிவில் தொடர்கின்றன. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்பொழுதுமே எழக்கூடிய இதே கேள்வித்தான் தொடர்ந்து எழுந்திருக்க விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய எமது செய்தியாளர் பாலா ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்களோடு இணைந்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு மீனவர் பேரவையின் சார்பில் அதனது தலைவர் திரு அன்பழகனார் அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். நான் திரு அன்பழகனார் அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீனவர் சங்கங்களுக்கு ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். 10 நாட்களுக்குள் மீனவர்களையும் படகுகளையும் மீட்கிறதுக்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுக்கும். மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரெல்லாம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்வோம் உள்ளிட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில் கச்சத்தீவில் தஞ்சம் போகக்கூடிய போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சருடைய உத்தரவாதத்தை அவருடைய பேட்டி வாயிலா நீங்களே கேட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியும் நம்பிக்கையும் இது தருகிறது? அவர் சொன்னது 10 நாட்குள்ள படகு தான் மீட்டி தரேன்னு சொல்லிக்கிறாருன்னா இது பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லல. அது வாய்ப்பு இருக்கா? அது தீர்ப்பதுங்கிறது சாத்தியமான விஷயமா? தீர்ப்பது என்பது அவர் அந்த பேட்டியிலே சொல்றாரு. 40 ஆண்டுகள் நடக்கின்ற பிரச்சனையை 4 நாட்களே 4 மாதங்களே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவரே பதிலும் சொல்லிட்டார். ஏன்னா 10 ஆண்டுகள்ல தமிழகத்தின் பிரதிநிதிகளாக 11 அமைச்சர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதியா ஒரே ஒரு இணை அமைச்சர் தான் இவர். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 11 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதுல 6 பேர் 5 பேர் கேபினெட்ல இருந்தாங்க. அவர்களே இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியல. அதனால நாங்க அரசாங்கம் மாறும் பொழுது
இந்த பிஜேபி அரசாங்கத்திடம் இந்த பிரச்சனையை ரொம்ப சீக்கிரம் தீர்த்து கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். அதே போல தேர்தல் வாக்குறுதியில தனி அமைச்சரவையும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா அமைச்சரவையே கொடுக்கல. அதனால நாங்க நாளடைவில் நம்பிக்கை இழந்து வந்துகிட்டு இருக்கிறோம். 10 நாட்கள் அவர் மீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறார். அந்த 10 நாட்கள் வரைக்கும் போராட்டங்கள் அங்க இங்கு ஒன்று சிலது இருந்தாலும் 10 நாட்களுக்கு பிறகு தமிழகம் தழுவிய போராட்டம் இருக்கும். நமது மீனவர்கள் இன்னைக்கும் சிறையில் இருக்காங்க, படகுகள் இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், இந்த அரசாங்கம் வந்த பிறகு 225க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யக்கூடிய வேகத்திலேயே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனும்பொழுது ஏன் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பது பாஜக அவங்க சொல்றதே நாங்க ஏத்துக்கிறோம் சார். ஆனா ஆட்களை உடனே அனுப்புறாங்களா, எங்களோட வாழ்வாதாரம் படகுகளை முடக்கிறாங்க. இந்த கேள்வி தான் பிரதானமாக இருக்கிறது. எமது செய்தியாளர் பாலா கிட்டியும் கேட்க இருக்கின்றது. கச்சத்தீவில் தஞ்சம் போகக்கூடிய போராட்டம் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். மற்ற வடிவங்கள்ல போராட்டம் தொடர்வதாகவே நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த போராட்டத்துடைய மைய கோரிக்கைகளை மேலும் விரிவா நேர்களுக்கு விளக்குங்க. சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளும் இருக்காங்க, அவர்கள் வாயிலாகவும் கேட்டோம். அரசு தடைகாலம் முடிஞ்சு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து இலங்கை கடற்படை தாக்குதல், அதாவது கடலுக்கு சென்ற முதல் நாளே ஒரு 12 படகுகளை பிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படகுகள் தொடர்ந்து இலங்கை கடற்படை படகுகள் மீது தாக்குதல் நடத்துவதும் படகுகளை சேதப்படுத்துவதும் தொடர் நிகழ்வாக இருந்தது. மீன்பிடி படகுகளுடைய வலைகள் மற்றும் மீன் பிடித்து வச்சிருந்த மீனவர்களையும் அள்ளி கொண்டு சென்றிருந்தன. இந்நிலையில பிஜேபி ஆட்சி கவர்மெண்ட் தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கும் போது பிஜேபி ஆட்சி வந்தால் இவங்க நிரந்தரமாக மீன் பிடிக்கலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். அதற்கு என்ன காரணம்னா, இங்க சுஷ்மா சிவராஜ் அவர்கள் இங்க கடல் தாமரை போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இந்த கடல் தாமரை போராட்டத்தில் மீனவர்கள் பாதுகாப்பாக மீன் பிடிப்பதற்கு வழிவகை செய்யப்படும், மீனவர்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைக்கப்படும் என்று கூறி மீனவர்களிடம் கூறி உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. அதே போல பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் இங்க பிரதமர் வேட்பாளராக வரும்போது மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இங்க மீனவர்களிடம் உறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் தற்சமயம் ஆட்சி மாறினவன இவங்க மிகவும் சந்தோஷமாக கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற அன்றே 12 படகுகளை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் தாக்குதல் நடத்தினாங்க. இதுவரை 12 முறை இலங்கை கடற்படை படகுகளை சிறைபிடிச்சிருக்காங்க. இதுவரை இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு மொத்த படகுகளுடைய எண்ணிக்கை 62 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. 94 மீனவர்கள் அங்க பல்வேறு சிறைகள், அதாவது இலங்கையில் உள்ள மன்னார் மற்றும் அனுராதபுரம் மற்றும் ஊர்காவல்துறை சிறையில் தற்சமயம் அடைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைகள் போன்ற சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த படகுகளை, அதாவது எங்களுக்கு வாழ்வாதாரமான அந்த படகு, ஒரு படகை நம்பி 5 மீனவர்கள் கடலுக்கு போறாங்க. ஆனா அந்த படகை நம்பி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சார்பு தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதனால் எங்களுடைய படகுகளை மீட்டு தர சொல்லி மீனவர்கள் பலமுறை கோரிக்கை வச்சாங்க. பல வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் படகுகளை மீட்பதற்கு மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அவர்கள் தொடர் வேலை நிறுத்தம், அதாவது கடந்த 24ஆம் தேதியிலிருந்து மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த வேலை நிறுத்தத்தில் முதற்கிழமை கடந்த 28ஆம் தேதி தங்களுடைய உரிமை, அதாவது படகினுடைய உரிமத்தை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அனைவருமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த ஆவணத்தை கொடுக்க போகும்போது மாவட்ட ஆட்சியர் உங்க படகுகளையும் மீனவர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறிய உத்தரவாதத்தை எடுத்து அந்த போராட்ட ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தை மட்டும் வாபஸ் பெற்றனர். ஆனால் தொடர்ந்து வேலை நிறுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்பொழுதே 2ஆம் தேதி நாங்கள் கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டத்தையும் அறிவித்திருந்தனர். ஆனால் தற்சமயம் அதுவரை இன்று வரை அரசிடமிருந்து எந்த விதமான இவங்களுக்கு படகுகளை மீட்பதற்கோ மீனவர்களை மீட்பதற்கோ எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று காலை, அதாவது ராமேஸ்வரம் வேர்க்கோடு பகுதியிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள், மீனவ குழந்தைகள் மற்றும் மீனவர்கள் கச்சத்தீவு தஞ்சமடையும் போராட்டத்துக்கு முன்னுதாரணமாக அந்த பகுதியில் வேர்க்கோடு பகுதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது படகை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அங்கு வரும் படகு துறைமுகத்திற்கும் அவர்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு 500 மீட்டர் தூரத்தில் போன் தகவல் இன்னும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசி உங்களுடைய படகையும் அவங்களுடைய மீனவர்களையும் மீட்பதற்காக 10 நாளைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுத்த உத்தரவாதத்தை எடுத்து மீனவர்கள் உடனடியாக மத்திய அரசிடமிருந்து நமக்கு உத்தரவாதம் வந்துருச்சுன்னு சொல்லி அதே இடத்துல மீனவர்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்று வந்தனர். போராட்டத்தை வாபஸ் பெற்று, அதாவது கச்சத்தீவுக்கு சென்று தஞ்சம் அடையும் போராட்டத்தை மட்டும் தான் நாங்கள் வாபஸ் பெற்றிருக்கோம். ஆனா நாங்கள் மீண்டும் எங்க வேலை நிறுத்தம் தொடரும். ஆனா 10 நாளைக்குள் மீனவர்களும் படகுகளும் வரவில்லை என்றால் நாங்கள் டெல்லியில் சென்று கோட்டையில் நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் சொல்றது இவர்களுடைய கருத்தாக உள்ளது. ஹரி, தொடர்ந்து பேசலாம். மீனவ பிரதிநிதிகளுடைய கருத்தையும் நாம் தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம். 10 நாட்களுக்குள் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டபடி மீனவர்களும் படகுகளும் வருவார்களாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, நிரந்தர தீர்விலிருந்து எவ்வளவு தொலைவில் இல்லை எவ்வளவு அருகாமையில் நாம் இருக்கின்றோம் என்ற இந்த கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது.
இருந்து வருகிறது. இன்று கச்சத்தீவில் தஞ்சம் போகக்கூடிய போராட்டத்தை மீனவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். மத்திய அரசாங்கத்திடமிருந்து, மத்திய அமைச்சரிடமிருந்து உத்தரவாதம் வரவே அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள், நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்துக்கான காரணிகள் அப்படியே இருக்கின்றன. தீர்வு எப்போது? தீர்வை நெருங்குகின்றோமா, மிக தொலைவில் இருக்கின்றோமா என்ற பிரதான கேள்வி எழுகிறது. இன்னைக்கு 94 மீனவர்கள், 62 படகுகள், இது மீட்கணுங்கிறது நிச்சயமா முக்கியமான ஒரு விஷயம். மீனவர்கள் கைதாவது, மீனவர்கள் வருவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, வருவது, முந்தைய காலங்களிலும் நடந்திருக்கிறது, இப்பொழுதும் நடந்தது. ஆனா இது ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு நாம் முனைப்பாக இருக்கின்றோம், எவ்வளவு அருகாமையில் இருக்கின்றோம், எவ்வளவு தொலைவா இதுல இருக்கின்றோம் அப்படிங்கிறது. அருகாமையில் இருக்கின்ற பேச்சே இல்ல சார், ரொம்ப தொலைவில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டா 2 கட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் நடந்தது, 2வது கட்ட பேச்சுவார்த்தை கொழும்புல நடந்தது. கொழும்புல நடந்த பிறகு அதன் பிறகு இப்ப ஆட்சி மாறி இருக்கு. ஆட்சி மாறின பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையே வரல. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரலன்னா இது நடக்குமா நடக்காதான்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த பேச்சுவார்த்தையில பிரதானமா அவங்க தரப்புல இதுதான் சொல்லப்படுது. IMBL ஒண்ணு இருக்கு, வராதீங்க, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தாதீங்க, இது நீங்க பயன்படுத்தும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்க ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கோம் மீன்வளத்துறையில அப்படிங்கிறாங்க. அதுல கருத்தொற்றுமை ஏற்படாம இந்த ஒரு தடை செய்யப்பட்ட வலைகள் குறித்து நமக்கு ஒரு கராரான நிலைப்பாடு எடுக்காம இதற்கான ஒரு தீர்வு சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. தடை செய்யப்பட்ட அவங்களுடைய என்ன இந்திய அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்திய அரசாங்கமே தடை செய்யுது, அந்த வலையை நீங்க ஏன் யூஸ் பண்றீங்கன்றது. இப்ப கஞ்சா செடி வளர்க்கறதும் குற்றம், வாங்குறதும் குற்றம், விற்கிறதும் குற்றம். அப்ப தடை செய்யப்பட்ட வலையை தயாரிக்கிறவரும் குற்றம், அதை விற்பனை செய்வரும் குற்றவாளி, அதை வலையை யூஸ் பண்றவரும் குற்றவாளி. நீங்க இதுவரைக்கும் தமிழக அரசு எத்தனை பேர் மீது, எத்தனை அந்த வலை தயாரிக்கிற கம்பெனி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது, எத்தனை விற்பனையாளர் மீது வழக்கு பதிவு? அவங்க எல்லாம் வெளிப்படையா நாங்க தடை செய்யப்பட்ட வலைகளை தயாரிக்கிறோம், போஸ்ட் ஓட்டியா தயாரிக்கிறாங்க. லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடு, தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புல தானே இருக்கு. இப்ப 4 மாவட்டங்கள்ல அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் டோக்கன் கொடுத்த பிறகுதான் விசைப்படகை கடலுக்கு போகணும். அது ராமேஸ்வரம், ஜெகதாப்பட்டினம், மண்டபம், இந்த பகுதிகளில் இவங்க டோக்கன் என்ன ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து மொத்தமா ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துறாங்க. அப்ப அதிகாரி அதுக்கு துணை போறாங்க இல்லையா? பட் ஆனா உறுதிப்பாடு, நாங்க தடை செய்யப்பட்ட வலைகள் தான் பிரச்சனையா இருக்கு, நாங்க பயன்படுத்த மாட்டோம்ங்கிற ஒரு உறுதிய மீனவர்களும் தானே பிரதானமா எடுக்கணும். அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் நாங்களே சொல்றோம், மீனவர்களே சொல்றோம். தடை செய்யப்பட்ட வலைகள் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் நாங்களே சொல்றோம். அப்ப தீர்வு வரும் இல்லீங்களா? அரசாங்கம் எடுக்கணும். ஆமா, அதை நாங்க விரும்புறோம். ரைட். எமது செய்தியாளர்கிட்டையும் நான் கேட்க இருக்கின்றேன். இந்த குற்றச்சாட்டு, இந்த 94 மீனவர்களாகட்டும், இதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட விடுதலையான மீனவர்களாகட்டும், இதுல சில பகுதியினர் மீது குற்றச்சாட்டு கடற்கரைக்கு, அதாவது ஐஎம்பிஎல நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு விஷயம் தாண்டி அவங்களுடைய கரைக்கு பக்கத்துல இல்ல, ரொம்ப தொலைவில் போய் மன்னார்கிட்ட பிடிச்சு கைதாறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த நெருக்கத்துல போய் மீன் பிடிக்கிறத கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மீனவர்கள் எதிர்க்கிறாங்களா, வரவேற்கிறாங்களா? இந்த பகுதிக்கு இந்த ராமேஸ்வர கடல் பகுதின்னு சொல்றது மிக ரொம்ப குறுகிய கடல் பகுதி தான். மொத்தமே 12 நாட்டிகள் மேல் தான் இருக்கு. இந்த 12 நாட்டிகள் மேல 3 நாட்டிகள் மேல் அதாவது சிறு தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் தான் மீன் பிடிக்கணும். அதுல இருந்து 4வது நாட்டிகள் மேல இருந்து 7வது நாட்டிகள் மேல் வரைக்கும் பாறைகள் அதிகமா இருக்கு. இந்த பகுதியில மீன் பிடிக்கிறதுக்கு வலை வீசினா வலையை வீசும்போது வலைகள் பிஞ்சு விடுது. அதனால 8வது 7வது நாட்டிகள் மேல இருந்து மீன் பிடிக்க போகும்போது அந்த மீன்கள் அந்த பகுதிக்கு, அதாவது அந்த பகுதிக்கு தான் போய் மீன் பிடிக்க வேண்டியதா இருக்கு, ஐஎம்பிஎல் தாண்ட வேண்டிய நிலைமையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு தேவையான மீன் வகைன்னு சொல்லும்போது இங்க உங்களுக்கு தேவையான மீன் சொல்றது இறால் மீன் வகை தான் இவங்க பிடிக்கக்கூடிய மீன் வகை. அந்த மீன் வகை இந்த பகுதியில கிடையாது. இலங்கை கச்சத்தீவு தாண்டினா அந்த மீன்கள் இருக்கு. அதனால அவங்க அந்த பகுதிக்கு போறாங்க. அதே போல அந்த இலங்கை மீனவர்களுக்கு தேவையான கணவாய், நண்டு போன்ற மீன் வகைகள் ஃபுல்லா இந்த கடல் பகுதியில் இருக்கு, அது பாறைகள் நிறைந்த பகுதியில் இருக்கு. அதனால அந்த மீனவர்கள் வராங்க. அதனால நாங்க பாரம்பரிய இடம் சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு தான் நாங்க ஐஎம்பியில தாண்டி போறோம் இவங்களே ஒத்துக்கிறாங்க. தற்சமயம் மீனவ சங்க தலைவர் எமரிட் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட நாங்க கேட்போம், ஐஎம்பியில நீங்க நீங்க தாண்டி போய் தான் மீன் பிடிக்கிறீங்க, அதனால அதன் விளைவு அதாவது அவங்க இலங்கை கடல் பகுதியில போய் அவங்களுக்கு நீங்க மீன் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் நீங்க ஐஎம்பியில தாண்டி போய் மீன் பிடிக்கிறீங்க?
அதாவது நாங்க ஐஎம்பியில தாண்டி போகல, பாரம்பரியமா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து நாங்க எந்த இடத்துல மீன் பிடிச்சோமோ அந்த இடத்துல மீன் பிடிச்சிருக்கோம். புதுசா அரசாங்கம் ஒரு எல்லை கோடு அமைச்சு அந்த இடத்துக்கு போக கூடாது, அது ஐஎம்பியில தாண்டி போறி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தடை ஓடுதுன்னா அது எல்லைன்னு சொல்றது இரு நாட்டு அரசாங்கத்துக்கு தான் தவிர மீனவர்களுக்கு கிடையாது. உண்மையான மீனவன் மீன் எங்க இருக்கோ அங்க போய் மீன் பிடிச்சா தான் மீனவனை தவிர மீன் இல்லாத இடத்துல போய் வலையை விரிச்சு மீன் பிடிச்சா அவன் மீனவனே கிடையாது. அது தவிர பாரம்பரியமா 74 ஒப்பந்தத்துல தெல்ல தெளிவா இரு நாட்டு மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் சொல்றது தெல்ல தெளிவா இருக்கு. அதனால இரு நாட்டு மீனவர்களையுமே இரு அரசாங்கமும் எல்லை தாண்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யாம மீனவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து மீனவனை இரு நாட்டு சிறைகளில் இருக்கிற மீனவர்களையும் படகையும் அரசாங்கம் விடுதலை பண்ணி கொடுத்து இந்த தொழிலை நடத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும். மாறி மாறி இலங்கை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் சிறைபிடிக்கிறதுனால மீனவன் பாதிக்கப்பட்டு அன்றாட வயிற்று பொழப்புக்காக வாழ்ற மீனவன் இன்னைக்கு சாகக்கூடிய நிலவைக்கு தள்ளப்பட்டு இருக்கான். இது தவிர இலங்கை மீனவர்கள் இந்தியாவினுடைய பல பகுதியில் மீன் பிடிக்கிறாங்க. இலங்கை பகுதியில் போய் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. இந்திய மீனவர்கள் பிடிக்கிற மீன் இலங்கை பகுதியிலையும் இலங்கை மீனவர்கள் பிடிக்கக்கூடிய இந்திய பகுதியிலையும் இருக்கிறதுனால அந்த உறவு தொப்புள் கொடி உறவு இந்த மீன்கள் மாறி மாறி கிடக்கிறதுலே இருந்துகிட்டு இருக்கு. இது அரசாங்கம் இதை ஒரு தொழிலா நினைச்சு ஒரு வாழ்க்கையை நினைச்சு மீனோடைய வாழ்வாதாரமா நினைச்சு இரு நாட்டு மீனவர்களும் இரு சிறையில் இருக்கிறவங்களையும் விடுதலை பண்ணி இந்த மீன்பிடி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். நம்மளோட இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்ட மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். இப்ப மீனவர்கள் நீங்க அதாவது இலங்கை கடல் பகுதிகள் தடை செய்யப்பட்ட இலவமடை மற்றும் இரட்டை மடி வலைகளான போட்டு மீனவர்கள் இந்த பகுதி மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. அதாவது 30 ஆண்டு காலமாக மீன் பிடிக்க முடியாத மீனவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க மீன் பிடிக்க. இதனால அவங்களுடைய கடல் வளம் அழியக்கூடிய நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க? அரசால் தடை செய்யப்பட்ட மடியை வலையை நாங்க முற்றிலும் அழிக்கணுங்கிறதுல நாங்க முன்மாதிரியா இருக்கோம். இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் இங்க போட்டிருக்கு. மீன்துறையில எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுத்து இப்ப எல்லாருமே ரெட்டை மடி சுருக்கு மடியை நிறுத்திட்டாங்க. ஆனா அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு ஒரு தப்பான குற்றச்சாட்டை மீனவர்கள் மீது வச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னா ரெட்டை மடி இழுக்கிறாங்க, சுருக்கு மடி இழுக்கிறாங்கன்னு. இது முற்றிலும் தவறு. அந்த அரசாங்கம் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக நாங்கள் நல்லவர்கள் என்று கற்பிப்பதற்காக நமது மீனவர்களை குற்றம் சொல்றது இது முற்றிலும் தவறானது. ஆனா எல்கைங்கிறது ஏற்கனவே சொன்னது மாதிரி மீனவனுக்கு மீனுக்கு எல்கை இல்லை. எங்க எந்த தொழில் நடக்குதோ அந்த தொழிலை செய்கின்றவன் தான் அவன் உண்மையான தொழிலாளியா இருப்பான். மீனை விட்டுவிட்டு வெறும் இடத்துல வலையை போடுற மீனவனா இருக்க மாட்டான். அரசாங்கம் எங்க அரசாங்கம் எங்களுக்கு இழுவலையை கொடுத்திருக்கு. அரசாங்கம் கொடுத்த வலையத்தை இன்னைக்கு நம்ம மீனவர்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மீனவர்களே ஒரு வலையை உற்பத்தியாக்கி அதை மீன் பிடிக்க பயன்படுத்தல. தமிழக அரசும் இந்திய அரசும் சேர்ந்து என்ன வலையை கொடுத்து நம்ம மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்துச்சோ அதே வலையத்தான் நம்ம மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அரசால் தடை செய்யப்பட்ட, அரசால் நிராகரிக்கப்பட்ட, அரசால் மறுக்கப்பட்ட வலைகளை நாங்க இதுவரைக்கும் பயன்படுத்தல. பயன்படுத்துவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு அடக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. மீன் பிடிக்கிறவன் எந்த வகையிலும் மீன் பிடிக்கத்தான் செய்வான். அதை மறுக்க முடியாது. நீங்க இந்த பேச்சுவார்த்தையில போய் கலந்துகிட்டே அந்த பகுதியில இந்த மீனவர்கள் அவங்க பகுதிக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? ஏற்கனவே சென்னையில் நடந்த முதல்கட்ட 27/1 நடந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இலங்கைக்கு வாங்க, நீங்க மீன் பிடிக்கிற சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாங்க. அவங்க நீங்க சொன்னது மாதிரி இப்பதான் அவங்க மீன் பிடிக்க வந்திருக்காங்க. அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு எல்லா வகை உறவுகளும் உரிமைகளும் நம்ம கொடுக்கணும். அதனால தொப்புள் குடி உறவு பட்னியா கிடக்கணும், நம்ம பசிய நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நாங்க நினைக்கல. வருஷத்துல 365 நாள் இருக்கு. அந்த 365 நாள் 90 நாள் நாங்க மீன் பிடிச்சுக்கிறோம். 275 நாள் நீங்க மீன் பிடிங்க சொல்லித்தான் சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தடை செய்யப்பட்ட வலைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது, அரசாங்கம் முற்றிலும் நிறுத்தப்பட்ட வலைகளை நீங்க முடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்க கருத்தில் கொண்டு அரசால் தடை செய்யப்பட்ட வலைகளை முற்றிலும் இந்த பகுதியில் நிறுத்திட்டு இழுவலை எங்க அரசாங்கம் கொடுத்துச்சு. அதை நாங்க சிறுக சிறுக எங்களுக்கு எங்க அரசாங்கம் இப்ப 60 லட்சம் ரூபாய் படகுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் 30 லட்சம் ரூபாய் தமிழக அரசு மானியமாக கொடுக்குது. அப்படிங்கிற போது பல மீனவர்கள் இன்னைக்கு நாகப்பட்டினம் சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இழுவலையவே நிறுத்திவிட்டு வழிவலைகளை பயன்படுத்துகின்ற நோக்கத்தில் இப்ப போய்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ராமேஸ்வரத்தில் ஏறக்குறைய அதிகமான படகுகள் நாங்க போறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா குறுகிய கடல் ஆழம் கொண்ட பகுதியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆழம் அதிகமான பள்ளியில மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு இந்த படகுகள் போறது மாதிரி ஒரு சேனலை தோண்ட சொன்னாங்க.
நாங்க அதுவும் கேட்டிருக்கோம். அது மாதிரி அரசாங்க மாற்றுத் தொழிலுக்கு எவ்வளவு ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு ஒரு 3 வருஷம் டைம் கேட்டோம். அதனுடைய பேச்சுவார்த்தை சென்னையில இருந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்புல போகும்போது அங்க உள்ள மீனவர்கள் சென்னையில பேசிய மீனவர்கள் 75 விழுக்காடு வரவே இல்லை. புதிதாக ஆட்களை கொண்டு வந்து சென்னையில என்ன பேசணுமோ அதையெல்லாம் மறந்துட்டு வீம்புக்காக மீனவர்கள் வந்து நீங்க இழுவலையே இருக்கக்கூடாது, நீ உயிர் வாழணும் ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு 100 ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்ட இழுவலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்க என்ன செய்யறது? அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக தவறான கருத்துக்களை சொன்னாங்களே தவிர இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுறனுங்கிற எண்ணம் வந்து இலங்கையில் உள்ள மீனவருக்கும் இல்லை, இலங்கையில் உள்ள மீன்துறை அதிகாரிக்கும் இல்லை, அரசுக்கும் இல்லை. அதுதான் உண்மை. மீனவ சங்க தலைவருக்கு வரும்போது வந்து தமிழக அரசு வந்து மாற்றுத் தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஆனா இலங்கை அரசு தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை மீனவர்கள் பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரணும் இந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது என்று மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் கூறுகிறார். கடல் எல்லை மிக குறுகியது, ஆழம் குறைவானது, இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஐநாவுடைய ஆவணங்கள் கூட மீனவர்கள் மீன்களை தேடித்தான் போவாங்க, மீனவர்களுக்கு ஏது எல்லை என்ற தொனியில் எல்லாம் இருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி அண்டை நாடு, நட்பு நாடு என்று வர்ணிக்கக்கூடிய நாடு, அதனோடு ஏன் இவ்வளவு பிரச்சனை? இந்த ஒரு பிரச்சனை என்பது முடிவுக்கு வர முடியாமலேயே தொடர்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன? தீர்வு என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயமாக இருப்பதன் மர்மம் என்ன? இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் எழுந்திருக்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீல புரட்சியை பற்றி சமீபத்தில் பேசியிருக்கிறார். ஆக தீர்வு இந்த மாதிரியான மாற்று முறைகளில் தான் இருக்கிறதா? மீனவர்கள் நடத்துவதாக இருந்தது. மத்திய அரசு தலையிட்டு மத்திய அமைச்சர் சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வடிவங்களில் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 94 இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் தொடர்ந்து வாடி வருகிறார்கள். இவர்கள் தாயகம் திரும்புவது எப்போது? அவர்களுடைய படகுகள் திரும்ப போவது எப்போது? இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு எப்போது? பல கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கின்றன. நீங்க தொடக்கத்திலே கூட குறிப்பிட்டீங்க, இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் மீனவர்களுக்கான ஒரு அமைச்சகம் உருவாக்கப்படும் உத்தரவாதத்தை கொடுத்திருந்தது. ஒருவேளை மீனவர்களுக்கான அமைச்சகம் அடுத்து ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் வரப்போகிறது, அதுல வறுமையானால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருமா என்ன? இஸ் இட் ஆஸ் சிம்பிள் அஸ் தட்? ஒரு மீனவர் அமைச்சர் வந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா இந்த விவகாரத்தை கையாண்டலாம் அப்படின்னு நம்ம நினைப்பது சரியா? எதிர்பார்ப்புகள் என்றது மீனவர்களிடத்தில் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 67 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 11 மாநிலங்கள் இருக்குது, உள்நாட்டு மீனவர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு 11-12 கோடி மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க இந்தியா முழுமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மந்திரி சபை இல்லாதன்றது, ஒரு மந்திரி இல்லாதன்றது ஒரு வருத்தமான விஷயம். அந்நிய செலாவணி பிரதானமா ஈட்டி தரக்கூடியது. 2வது 67 ஆண்டுகள்ல வந்து பசுமை புரட்சி வந்துருக்குது, கிரீன் ரெவல்யூஷன். வெண்மை புரட்சி வந்துருக்குது, ஒயிட் ரெவல்யூஷன். ஆனா நீல புரட்சி வரல. 3 நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நீல புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னதுக்கே நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா மீன்பிடி தொழில் வளர்ந்த நாடுகளோட நம்ம போட்டியிடாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் இம்ப்ளிமெண்டே பண்ணல, அதை ஊக்குவிக்கவே இல்லை. சமீப காலத்தில் தான் 30 லட்சம் ரூபாய் மானியத்தோடு 60 லட்சம் ரூபாய் படகுகள் தமிழக அரசு ஒரு 20 படகுகள் வழங்குவதற்கு ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நீல புரட்சியை உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்று தொழில், இலங்கை இந்திய நிலப்பரப்பு மிக குறுகிய பரப்பு. அவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்குண்டான மாற்று தொழிலை மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏற்படுத்தி தந்தால் அதை செய்ய தயாரா இருக்காங்க. அதுதான் இப்ப தேவதாஸ் கூட சொன்னார், எங்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் வருஷத்துல 90 நாள் மீன் பிடிச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடு. இதை தான் நாங்க விரும்புறோம். கொடுத்துட்டு எங்களுக்கு மாற்று தொழில ஆழ்கடல் மீன் பிடிப்பு ஊக்குவிங்க. ஆழ்கடல் மீன் பிடிப்பு வரும் பொழுது 50% டீசல் மானியம் கொடுக்குறோம். வெளிநாட்டு கப்பல்களுக்கு 50% மானியமும் மீன்பிடி கப்பல்களுக்கு 50% டீசல் மானியம் கொடுக்கின்ற இந்த அரசாங்கம் மீனவர்களுக்கு 9 ரூபாய் தான் டீசல் மானியம் கொடுக்கிறாங்க. அந்த மாதிரி 50% டீசல் மானியத்தோடு கொடுக்கின்ற பொழுது 100% இன்சூரன்ஸ் அரசாங்கம் தான், மாநில மத்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு 100% இன்சூரன்ஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க தொழில் செய்யற நாட்களே மிக 365 நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 120 நாள் தான் தொழிலே நாங்க செய்யறோம். மீன்பிடி தடை காலம் 120 நாள்ல நீங்க பிடிச்சு என்ன ஒரு வாழ்க்கை. இதுல இயற்கை பேரழிவு,
செயற்கை பேரழிவு, இலங்கை கடற்படை தாக்குதல், இதெல்லாம் இந்திய எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி வளரும் நீங்க நினைக்கிறீங்க? மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ஒரு 25 நாள்ல 15க்கும் மேற்பட்ட தாக்குதல், அதுக்கப்புறம் கைது வரும்போது எங்க நிம்மதியை விடுங்க, எங்களுடைய பொருளாதாரம் எப்படி மேல வரும் நீங்க நினைக்கிறீங்க? ரைட், நான் எமது செய்தியாளர்கிட்டையும் அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வாயிலா நான் கேட்க இருக்கின்றேன். இதற்கான மாற்று ஏற்பாடா இந்த இலங்கையோடு நம்முடைய இந்த ஒரு எல்லை பிரச்சனை, மீன் பிடிப்பதற்கான ஏற்பாடு, இது பேச்சுவார்த்தை பல கட்டங்கள் இன்னும் போகணும். இதை தாண்டி அரசாங்கத்துக்கு தேர்ந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்று ஏற்பாடுகள் என்னென்ன? திரு அன்பழகன் குறிப்பிட்டார், டீப் சி பிஷிங், ஆழ்கடல் மீன்பிடிப்பு வந்து இது தொடர்ந்து மீனவர்கள் வலியுறுத்துவது. இதை போன்ற வேறு என்னென்ன மாற்று ஏற்பாடுகளை புதிய அரசாங்கத்துக்கிடம் மீனவ பிரதிநிதிகள் பிரதானமா எதிர்பார்க்கிறாங்க? மீனவர்கள் வந்து மாற்று தொழில் சொல்லி பார்க்கும்போது வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு தான் இது பண்றாங்க. ஆனா இந்த பகுதியில் வந்து தற்சமயம் வந்து தமிழகத்தில் வந்து 20 படகுகளுக்கு வந்து பர்மிஷன் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் அதிகமான படகுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து சில தினங்களுக்கு முன் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில வந்து மீனவ சங்க தலைவர் சேசு இருக்காரு. நம்ம இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு அவர்கிட்டையும் நம்ம கேட்போம். மீனவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுறதுக்கும் இந்த தொழில வந்து நீங்க மாற்று தொழில் ஏற்படுத்துறதுக்கு வந்து நீங்க மத்திய அரசு இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? 30 வருட காலமாக இந்த மீனவர் பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு சொல்லி நாங்க எத்தனையோ முறையில் வழிமுறைகள் சொல்லி இருக்கிறோம். ஆனா இதுவரை எட்டப்படல. ஏன்னா இந்த பகுதியில் வந்து எல்லை தாண்டதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசாங்கத்தில இருந்து. 12 நாட்டிகள் மைல வந்து நாங்க தொழிலே பண்ண முடியாது. ஏன்னா 7 நாட்டிகள் வர வந்து வெறும் பாறைகளா இருக்கு. 7 நாட்டிகள் தாண்டி வலை இலக்குனா 2 ஹவர்ல கச்சதீவு வந்துடும். வந்தவுடனே இருக்கிற மீனை எடுத்துக்கிட்டு அடுத்து கடல் தெரிகிற பக்கம்லாம் தொழில் பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா எல்லை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கச்சதீவு கொடுத்து 74க்கு முன்னாடி வந்து இலங்கை மீனவர்கள் வந்து ராமேஸ்வரம் பகுதியில் தங்கி மீன் பிடிச்சு கருவாடு காய வச்சு உணர்த்தி எடுத்துட்டு போனாங்க. நாங்க இலங்கை பகுதியில் நெடுந்தீவு, கச்சதீவு, கக்கடத்தீவு, எரணதீவு போன்ற தீவுகள்ல தங்கி நாங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். சுவிச்சமா தான் இருந்தோம். ஆனா இனக்கலவரத்துக்கு அப்புறம் இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. மீனவர்களை சுட்டாங்க, மீனவர்கள் இறந்தாங்க, படகுகளை சேதப்படுத்தினாங்க. இந்த நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒரு சிலவர் வந்து தடை செய்யப்பட்ட வலையினாலதான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ராமேஸ்வரம் பகுதியில் வந்து குறிப்பா 2 மாசமாக வந்து நாங்க தடை செய்யப்பட்ட வலைகளை முற்றிலும் அழிச்சிட்டோம். இனிமே தடை செய்யப்பட்ட வலைகளை நாங்க இழுக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறோம். 30 வருடமா இந்த பிரச்சனை நடக்கு. ஆனா தடை செய்யப்பட்ட வலையை உபயோகப்படுத்தினது ஒரு 10 வருட காலமாக தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா இதை எல்லாருமே வந்து கொஞ்சம் மனசில் நினைச்சுக்கிட்டு இது மீனவுடைய வாழ்வாதார போட்டா அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தடை செய்யப்பட்ட வலையினாலதான் இந்த பிரச்சனை இருக்குன்னு யாரும் இதை கவனத்தில் எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்ப அழிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வேற்று மாநிலங்களுக்கு போறாங்க. இப்ப வாழ்வா சால்வா என்று போராட்டத்தில் நாங்க களத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருகின்ற இந்த பிரதமர் வந்து எங்களுக்கு வந்து ராமநாதபுரத்தில் தேர்தல் அறிக்கையில் கூறும்போது தனி மீன்துறை அமைச்சகம் அமைப்போம், மீனவர் பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்து பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வானு சொன்னாங்க. நாங்க அதை ஏற்கிறோம், வரவேற்கிறோம். இன்னும் அவங்க தான் செய்வாங்க என்று நம்புறோம் நாங்க. ஏன்னா போன அரசு வந்து எங்க படகுகளையும் மீனவர்களையும் பிடிக்க போது 1 மாசம் 2 மாசங்கள்ல படகுகளை மீட்டு கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து படகுகள் அங்க சிறைபிடிக்கப்பட்டு கிடக்குது. படகுகளை நம்பி குடும்பங்கள் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் 1 மாத காலங்களில் வந்து பருவநிலை காற்று மாறிட்டா இந்த படகு ஊரம் உடைஞ்சு கடல்ல மூழ்கக்கூடிய அபாய நிலை ஏற்படுது. அதற்குள்ள வெகு விரைவில் இந்த படகுகளை மீட்டு கொடுக்கணும். அதுபோக இப்ப ஆழ்கடலுக்கு நாங்க போகிறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்க படகுல ராமேஸ்வரம் பகுதியில் 750க்கு மேற்பட்ட படகுகள் இருக்கிறோம். குறைக்கிறதுக்கு நாங்க அரசுக்கு ஏற்கனவே வழிமுறைகள் சொல்லி இருக்கிறோம். இந்த படகுல ஒரு சேனல் போட்டா அங்கிட்டு ஒரு 200 போயிருவாங்க, 200 படகுகள் போயிருவாங்க. அதே மாதிரி மூக்கூர் துறைமுகம் போட்டா வந்து அங்க ஒரு 200 படகுகள் போயிருவாங்க. குறைவா ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அதே மாதிரி பாலக்குடி என்ற ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து மீனவர்களே நாங்க சொந்தமா இடம் வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த பகுதியில் ஒரு 200 படகு பிடிக்கிறதுக்கு அரசு அனுமதி அளிச்சு அந்த பகுதிக்கு போயிருவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இந்த படகுகளை குறைச்சுக்கிறோம் சொல்லி நாங்களும் சொல்லி இருக்கிறோம். இந்த இழுவலை நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் வந்து குறிப்பா வந்து இந்த இழுவலை நிப்பாட்டுறதுக்கு ஒரு 2-3 வருட காலங்களாகும். அதுவரையாவது இந்த மீனவர்கள் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்யணும். ஒரு 2 வருடங்கள் ஆகலாம். அதுவரை இந்த மீன் பிடிப்பு வந்து இந்த பகுதியில் மீன் பிடிச்சா தான் இரு நாட்டு மீனவர்களும் பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு நாங்க 4 கட்டமா வந்து இலங்கையெல்லாம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். அதுக்கு மீனவர் தரப்புல ஒரு சிலர் ஒத்து போறாங்க, ஒரு சிலர் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து இலங்கை அரசும் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இது எந்த நிலைப்பாடு வந்து தீரவே கூடாதுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா பல லட்சம் கோடி அந்நிய செலவாணி ஈட்டு கொடுக்கிற இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அழியும் தருவாயில இருக்கு. எல்லாருமே வந்து தற்கொலைக்கு
போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. உடனே மத்திய அரசாங்கம் ஒரு நிரந்தர தீர்வு காணணும். எங்களை அது போக வந்து ஒரு 200 படகு நாங்களாவே இந்த மீன்பிடிப்பு தொழிலை விட்டு நாங்க வெளியே போறோம், பைபேக் சிஸ்டத்தில் எங்க படகுகளை எல்லாம் எடுத்துட்டு எங்க படகுக்குரிய பணத்தை கொடுங்க, நாங்க மாற்று வேலைக்கு போறோம் சொல்லி நாங்க எல்லா நிலையிலையும் தயார் நிலையில இருக்கிறோம். ஒரு காலத்துல வந்து எங்க பாரம்பரிய மீன்பிடி தொழில், பாரம்பரிய மீன்பிடிப்பு இடம் என்று நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து அரசு சொல்றதுக்கு நாங்க வேறு தொழில்களுக்கு போக தயாரா இருக்கிறோம். அது மாதிரி 5 மீனவர்கள் வந்து செய்யாத குற்றத்துக்காக 3 வருடமாக இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் கேள்வி கேட்பாரற்ற நிலையில இருக்கு. அவங்களை மீட்கிறதுக்கு இந்த மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். மீனவர் சங்க தலைவர் சேசு குருமது வந்து பாரம்பரிய, அதாவது மீன நாங்க மாட்டுத் தொழிலுக்கு செல்றதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். அதுக்கு வந்து மத்திய அரசு தான் உதவி செய்யணும் சொல்றது இவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஹரி, வேறு தொழிலுக்கு மீனவர்கள் செல்வது அப்படிங்கிறது அவலமான ஒரு விஷயம். இதே தொழில மீனவர்கள் சுகமாக ஈடுபடுவதற்கான சூழல் தான் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. இப்ப நம்முடைய கோரிக்கை, இந்த போராட்டம் நடத்தக்கூடிய மீனவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இந்திய மீனவர்கள், சிறைப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களும் நம்முடைய படகுகளும் வரணும் அப்படின்னு. அதே வேளையில கணிசமான அளவுக்கு இலங்கை மீனவர்களும் இலங்கை படகுகளும் நம்மள்ட்ட இன்னும் இருக்கின்றது. அதை நம்ம திருப்பி கொடுக்காம அவங்கள அனுப்பாம இது சாத்தியமா? அதுவும் சேர்த்தே தான் கோரிக்கையா இருக்கு. அரசாங்கம் வந்து பேசி முடிவு பண்ணி இப்போ வந்து பாகிஸ்தான் சிறையில் இருக்கும்போது இந்திய சிறையில் இருக்கிறவங்களும் பாகிஸ்தான் சிறையில் இருக்கிறவங்க மாதிரி தான் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நீங்க சமீபத்தில் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இலங்கை அரசாங்கம் பிடிச்ச உடனே சீக்கிரம் வெகு விரைவா எல்லாரும் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. அதுல ஒரு உள்நோக்கம் ஒண்ணு இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராஜபக்சே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க. அவர் வரும்பொழுது தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிற காலகட்டத்தில் அவர் வர்றதுக்கு முன்ன எல்லா படையும் ஆட்களை ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டு தான் அவர் வந்தார். ஏன்னா இந்த எதிர்ப்பு குறையணுன்றதுக்காக தான் கண்டேன். அதன் பிறகு போன பிறகு பிடிச்சதை இது வரைக்கும் போட்டு விடல. அதனால உள்நோக்கத்தோட தான் அவங்க செயல்படுறாங்க. இப்ப இந்தியா வரும் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்தாங்க, வரக்கூடாது அவர் அப்படின்னு. ஆனா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை பிரகாரம் அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனா அவர் இந்தியா வருகின்ற பொழுது இந்திய சிறையில், இலங்கை சிறையில் ஒரு இந்திய மீனவர்களும் ஒரு விசைப்படகு கூட ரிலீஸ் பண்ணி தான் வந்தார். அதன் பிறகு பிடிச்ச படகுகளை ஆளை ரிலீஸ் பண்ணாங்க, படகு ரிலீஸ். இது உள்நோக்கத்தோட நடைபெறுகின்ற ஒரு விஷயம். அதனால இலங்கை அரசாங்கம் நட்பு நாடுதான், ஆனா அவங்க திட்டமிட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க பார்க்கிறாங்க. வாழ்வாதாரத்தை காக்க செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதற்கான கேள்விகளும் மீனவர்கள் கொடுக்கக்கூடிய பதில்களும் இன்னும் நிறைய இருக்கின்றன. திரும்ப போவது எப்போது? அவர்களுடைய வாழ்வாதாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய படகுகள் வெளிவந்த வண்ணம் இல்லை. மீனவர்கள் சிலர் வந்திருந்தாலும் கூட அவர்களுடைய படகுகள் இன்னும் இலங்கையில் இருக்கின்றன. அது மீட்கப்பட போவது எப்போது? இதற்கான நிரந்தர தீர்வு எப்போது? இந்த கேள்விகள் தொடர் கேள்விகளாகவே எழுந்திருக்கின்றன. நான் இந்த செய்தியாளர் பாலா வாயிலாக அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்கிட்ட கேட்க வரும்போதெல்லாம் மீனவர்களுடைய தொடர் கோரிக்கை மீனவ அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருவது. பிஜேபியும் கூட நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல இந்த கடற்தாமரை போராட்டத்தில் மாண்புமிகு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஜனவரி 31 நினைக்கிறேன், அப்பொழுது இந்த மீனவர் அமைச்சகம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அமைச்சகம் அப்படிங்கிறது இந்த விவகாரத்தை கையாளுறதுல எந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றாக இருக்கும் அப்படின்னு மீனவர்கள் கருதுறாங்க. மீனவர்கள் வாயிலா கேட்டு சொல்லுங்க. பிரச்சனை இங்க வரும்போது தண்ணி அமைச்சகம் அமைக்கிறோம் சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லிட்டு போயிருந்தாங்க, வரும் பிரதமர் அவர்களும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதை நீங்க அந்த அமைச்சா நீங்க என்ன, அந்த அமைச்சர் அமைக்கிறீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அமைச்சகம் இல்லாததுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவே தவிர, எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை கடந்த 30-40 வருஷமா சொல்ல முடியாம இருக்கிற காரணமே அதான். எங்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் இருந்தா எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவாங்க, பேசுவாங்க, நாங்க போய் அணுகலாம். அந்த அமைச்சகம் நேரடியா வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் மூலமா இலங்கை அணுகலாம், பேசலாம், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். அதனாலதான் நாங்க எங்களுக்கு தனி அமைச்சகம் வேணுங்கிறத வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க வலியுறுத்துறதை விட இந்த தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா பிஜேபியில விளம்பரம் செய்யப்பட்டது மீனவர்களுக்கான தனி அமைச்சகம், இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை தீர்க்கப்படும் சொல்லப்பட்டதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சாக்கு. சொன்னதை செய்ய முடியாத நிலைமையில செய்யாம இருக்கிறது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. பிரச்சனையே இந்த அமைச்சகம் அமைக்காதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதாவது படகுகள் மீட்டு வராதுதான், தொடர்ந்து மீனவர்கள் சிறைப்பிடிப்பதும், தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தடைபடுவது, இதனாலதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த அமைச்சகம் இருந்தா இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்குமே தவிர,
இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து மேற்கொள்ளாததான் காரணம். ஏற்கனவே இருந்த அரசுல படகுகளும் மீனவர்களும் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உடனுக்குடன் விடுவிக்கப்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு முன்னுதாரணம் மாதிரி கடந்த முன்னாடி வாஜ்பாய் அரசு இருக்கும்போது பிடிக்கப்பட்டது மாதிரி 108 படகுகளை பிடிச்சு வச்சு அந்த படகுகள் பூரா அங்கேயே சுனாமியில் அழிஞ்சு எல்லாம் மண்ணோடு மண்ணா போனதை பின்னாடி அரசு தான் மீட்டு கொடுத்தாங்கிற ஒரு நிலைமை உதாரணம் முன்னாடி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அரசு வந்ததுல இருந்து இந்த எண்ணிக்கை கூடி கூடி இன்னைக்கு அந்த 108 நெருங்குற மாதிரி 63 படகு இன்னைக்கு நெருங்கி போயிருச்சு. இது வரைக்கும் எங்களுடைய படகுகளை மீட்டு கொடுக்காதனாலதான் நாங்களே தஞ்சமுகிற போராட்டம் அறிவிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு போயிருக்கிறோம். இதுல தனி அமைச்சகம் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்குங்கிறதா எங்களுடைய நோக்கம். இந்த படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கறதுல ரொம்ப மிக மிக மெத்தன போக்கா இருக்காங்க. எங்களுடைய இன்னும் இப்ப ஒரு சின்ன இதை சொல்றாங்க, அரசியல்வாதிகள் தலைவர்கள் சொல்றாங்க, இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், 30 நாள் தான் ஆகுது, 300 நாள் தான் ஆகுது, கொஞ்சம் காலதாமதம் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்க வந்தா காலதாமதம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா. அதெல்லாம் சொல்லாம எங்களை பெரிய இக்கட்டான நிலையில இந்த ஆட்சி வந்துருச்சு, மோடி வந்துட்டாரு, எங்களுக்கு பெரிய சுபிச்சம் கிடைக்க போகுங்கிற ஒரு சூழல்ல நாங்க கடலுக்கு போன அன்னைக்கே எங்க படகுகளையும் மீனவர்களையும் சிறைப்பிடிக்கக்கூடிய நிலைமையும் தொடர்ந்து இன்னைக்கு முன்னாடி ஆட்சி மாதிரி இன்னைக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சி மாதிரி இன்னைக்கு 63 படகுகளையும் பிடிச்சு வைக்கக்கூடியது, இன்னும் எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. அவங்க சொல்ற பொறுமை இன்னும் பொறுத்துருங்க, காலதாமதம் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம்லாம் சொல்றது எங்களுக்கு எந்த விதத்தில் சாத்தியப்படாது. எங்க படகுகளும் மீனவர்களும் மீட்கப்படணும், எங்களை தொடர்ந்து பிடிக்கிறத நிறுத்தணும், அதான் எங்களுடைய குறிக்கோள். இதுக்கு தொடர்ந்து ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும்னா என்ன பண்ணணும்? நிரந்தர தீர்வுக்கு முதல் படியா இந்திய அரசாங்கம் இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களையும் படகுகளையும் எந்தவித நிபந்தனையும் இல்லாம விடுவிக்கணும். அதே மாதிரி இலங்கை அரசு அங்க இருக்கிற படகுகளையும் மீட்கணும். அவங்க இலங்கை மீனவர்கள் விரும்புற மாதிரி அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது, கரைக்குள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் நாங்களே மீனவர் சங்கங்களை முடிவெடுத்து ஒரு முன்னிலைப்படுத்தி வந்திருக்கிறோம். அதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி எங்களுக்கு வருஷத்துல 365 நாளும் தொழில் வேணாம், ஒரு 70-80 கடலாச்சும் நீங்க கொடுங்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம். ஆனா ஒண்ணு, இலங்கை மீனவர்கள் நம்ம பகுதியில் மீன் பிடிக்கிறாங்க, நம்மளாச்சும் இந்த பகுதியில் ஒரு 20 கிலோமீட்டர்களை மீன் பிடிக்கிறோம், 20 நாட்டிக்கல் மைல்களை. அவங்க ஏறத்தால் 100 நாட்டிக்கல் மேல இங்க ஆந்திரா பக்கம் அந்தமான் பக்கம் எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அதனால அவங்களும் இந்த பக்கம் மீன் பிடிக்கணும், நாங்களும் மீன் பிடிக்கிறோம்ங்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி விதிமுறைகளை என்னென்ன நடைமுறைப்படுத்தணும், அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நாங்க செய்யணுங்கிறத வலியுறுத்தி எங்களுக்கு வழி கொண்டாடணுமே தவிர எங்களை மீன் பிடிக்கிறதுக்கு நாங்க ஏறத்தாழ இங்க இந்த கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இந்த தொழில் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு மாற்று தொழிலோ எங்களுக்கு வாழ்வாதாரமோ இந்த அரசாங்கத்தினால கொடுக்க முடியாது. நாங்க அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல அந்நிய செலவாணி கொடுக்கறது மட்டும் இல்லாம பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஏறத்தாழ ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் கிடைக்கக்கூடிய சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு எங்க படகுல தொழில் பண்றவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு உள்ள சூழல்ல எங்க பிடிபட்ட படகுக்காரெல்லாம் பசியும் பட்டினியுமா ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாம, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைலாம் கூட்டிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க அனுப்புறது எங்க செய்யறதுங்கிற நிலைமை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு உடனடியான நடவடிக்கையை மத்திய அரசு ஏற்படுத்தணும். மாநில அரசை பொறுத்த மட்டும் அவங்க தொடர்ச்சியான குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்கிட்ட அந்த இலங்கையோட நேரடியா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்து இலங்கையில தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இவங்க பேசி இந்த இதுக்குண்டான தீர்வு காண்றதுக்குண்டான வழிமுறைகளை மத்திய அரசாங்கம் பண்ணணும். மீனவ சங்க தலைவர் போஸ் கூறும்போது இவ்வளவு கோரிக்கைகளை கூறியிருந்தார். ஆனா இப்பகுதியில தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் இலங்கை கடற்படை தாக்குதலுக்கு பயந்து மீனவர்கள் மாற்று தொழில் மாற்று மாநிலங்களுக்கு சென்றுள்ளனர். இதனால அந்த மீனவர்கள் என்ன விதமான பாதிப்புகளை அடைகின்றனர் என்று கூறுவதற்காக மீனவ சங்க தலைவர் சகாயம் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். இங்க இருந்து தொழிலுக்கு போன மீனவர்களுடைய பாதிப்பு, அதாவது மாற்று மாநிலங்களுக்கு போன மீனவர்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கு? எப்படின்னா இங்க 62 விசைப்படகுகளையும் 94 மீனவர்கள் சிறைப்பிடிச்சனால மீனவர்கள் பயந்து போய் வெளி மாநிலம் கேரளா பெங்களூருக்கு போயிட்டாங்க. போய் அங்க போய் மீன் பிடிக்க போலாம் பார்த்தா இங்க கடனை வாங்கி 500 ரூபாய் பஸ் செலவு கூட காசு இல்லாம கடனை வாங்கி தான் போயிருக்காங்க. அந்த கடனை கூட திருப்பி அடைக்க முடியல. ஏன்னா அங்க படகுகளுக்கு மிச்சமான ஆளுக்கு போய் சேர்ந்துட்டனால அங்க உள்ள மீனவர்களை கூட்டு போறதுக்கு ஆள் இல்ல. அதனால திரும்பி தான் வர வேண்டியது இருக்கு. திரும்பி வர்றது கூட காசு இல்லாம அங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனவர்கள் நிலைமை இந்த நிலைமையில இருக்கு. நாங்கள் இப்ப கடலுக்கு போனா ஆட்களே இல்லாத சூழ்நிலை இருக்குது. எங்களுடைய மீனவர்கள் எப்படித்தான் கடலுக்கு நாங்க எப்படித்தான் படகை இயக்கிறோம்னு சந்தேகத்துல இருக்கோம். இதுக்கு அரசு என்ன செய்யணும்னா ஒரு நிரந்தரமா தீர்வு கொண்டாதான் மீனவர்கள் இங்க இருந்தே தொழில் பார்க்க முடியும்.
இப்ப தமிழக அரசு கூட என்னன்னா ஒரு 13 மாவட்டங்களுக்கு ஒரு 20 படகு மானிய இதில் அறிவிச்சிருக்கு. அது போதாது. மத்திய அரசு அது மாதிரி தூண்டில் படகுகள் 60 லட்சம் ரூபாய் மானியம், 60 லட்சம் ரூபாய் கொடுக்கும், 30 லட்சம் ரூபாய் மானியம் தமிழக அரசு. அது எப்படி காணும்? 13 மாவட்டங்களுக்கு 20 படகு காணுமா? மத்திய அரசு அது மாதிரி எங்களுக்கு தூண்டில் படகுகள் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றுத் தொழிலுக்கு நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகையா இருக்கும். தற்சமயம் இந்த பகுதியிலிருந்து மீனவர்கள் மாற்று மாநிலங்களுக்கு சென்றதனால இப்ப இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுட்டு நாளையே கடலுக்குள் சென்றாலும் மீனவர்களுடைய பற்றாக்குறையின் காரணமாக நிறைய மீனவர்கள் இந்த பகுதியில் படகுகள் செல்லாத நிலைதான் ஏற்படும். ஹரி, ரைட். நான் உங்கள்கிட்ட அவர் திரு போஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். அவர் இந்திய மீனவர்களை மீட்கணும்னு சொல்றது போலவே இலங்கை மீனவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலைக்கு மீனவர்கள் கண்டிப்பா சார். இல்ல, என்ன தடையா இருக்கிறது இன்னைக்கு அரசாங்கம்? இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில இருக்கிற மாதிரி அங்க மாநிலங்கள் கம்மி. நமக்கு ஒரிசாவிலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் பிடிக்கிறாங்க. சமீப காலங்களில் கூட ஒரிசாவில் இலங்கை மீனவர்களுக்கு ஃபைன் பண்ணிட்டாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீனவர் சங்கங்களும் மீனவர்கள் அதிர்ச்சி ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்போ ஒரு தடவை ஒரு 4-5 படகு தான் பிடிக்கிறாங்க. இப்ப நம்ம அதிக அளவில் அங்க போய் பிடிக்கிறோம். இப்ப நமக்கு ஃபைன் பண்ண ஆரம்பிச்சா மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதாவது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் தமிழகத்தில் இவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது பார்க்கல. அவங்க ஸ்டேட்ல பிடிச்சாங்கன்றத ஃபைன் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதே தான் நாங்க சொல்றோம். ஆந்திரா, ஒரிசா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இலங்கை மீனவர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்து அதே மாதிரி அவங்க நிபந்தனையின்றி வரணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரைட். இந்த கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, உத்தரவாதங்கள் இன்னொரு பக்கம். இன்னும் 10 நாட்கள்ல ஆனா ஒரு கருத்தை நான் பதிவு செய்யறேன் சார். என்றைக்கு எல்லாம் மீனவன் பாதிக்கப்பட்டானோ அன்றைக்கெல்லாம் மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் ₹1 நஷ்டஈடு கூட கொடுக்கல. மீனவன் இறந்தப்ப கூட பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து ₹1 கூட கொடுக்கல. தமிழகத்தில் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் உதவி இருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பதிவு செய்யறேன். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதாக வேண்டும். கோரிக்கைகளாக தொடர்கின்றன. இந்த தருணத்தில் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்குள் இதற்கான தீர்வு, அதாவது கைது செய்யப்பட்ட மீனவர்களும் படகுகளும் விடுவிக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவில் தஞ்சம் போகக்கூடிய போராட்டத்தை மீனவர்கள் நிறுத்தி வைத்து மற்ற வகைகளில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல முறை, 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல, பல முறை இதே நிகழ்ச்சியில இதே விவகாரங்களை இதே கோரிக்கைகளை நாம் பேசி வருகின்றோம். ஆனால் அதே துயரங்கள் தொடரவே செய்கின்றன. இதற்கான தீர்வு வர வேண்டும். உள்ளபடி நிகழ்ச்சியில மீனவர் விவகாரத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு அவசியம் ஏற்படாத அளவுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும். மீனவர்கள் சுபீட்சமாக இருக்கக்கூடிய நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய பொதுவான எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்று கருத்துக்களை பதிவு செய்த ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் செய்தியாளர் பாலாவுக்கும், அரங்கத்தில் வந்து தன்னுடைய பார்வையை பதிவு செய்த அன்பழகன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.